டிட்வா புயல் எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் ஒரு வாரமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 15 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக மீனவ சங்கத்தினர் தெரிவித்தனர். டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. அதனால் கடந்த 24ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஒரு வாரமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 25,000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள், ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் ஒரு வார காலமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் சுமார் 15 கோடி ரூபாய் அளவில் மீன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், மீன்பிடி தொழில் சார்ந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாகவும் மீனவ சங்கத்தினர் தெரிவித்தனர். (33% பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால்தான் நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியும் என KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கணக்கெடுக்கிற பணியும் நாங்கள் செய்யவிருக்கோம். இன்னொரு 2 நாள் 3 நாள் தண்ணீர் மழை தண்ணீர் அதில் இருக்கிற வடிந்த பிறகுதான் அந்த பயிரினுடைய நிலைமையை பார்த்து அதன் மீது கணக்கெடுப்பு பணிகளை வருவாய்த்துறையும் விவசாயத்துறை அதிகாரிகள் சேர்ந்து அந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்வார்கள். பயிருடைய பாதிப்பு 33% பாதிச்சிருந்தா தான் நம்ம பணம் கொடுக்க முடியும், மத்திய அரசாங்கத்துக்கு கேட்க முடியும், நம்மளும் பணம் கொடுக்க முடியும். இப்பொழுது மழை நின்றிருக்கிற காரணத்தால் அது எவ்வளவு பாதிப்பு என்பதையெல்லாம் பார்த்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முடிவெடுப்பார்கள். டெல்டா மாவட்டங்களில் மழை அளவு படிப்படியாக குறைந்து வருவதால் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்த உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.